السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الله جل شانه تعالى மஜ்ருடைய தொழுகை நமக்கு கபூல் செய்தல்வானாக. நம்மளை விழிச்ச நேரம் முதல் கண்மூலம் நேரம் வரை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்வதற்குரிய ஆர்வத்தையும் அவகாசத்தையும் ஏற்படுத்தி தருவானாக. அதன் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜியாரத்தை இந்த உலகத்திலும் ஷஃபாஅத்தை மறுவுலகத்தில் நஸீபாக்கியவர்களோடு சொர்க்கத்திற்கும் பாக்கியத்தையும் தந்தருவானாக. வாழும் காலமெல்லாம் கதா இல்லாமல் தொழுகை நிறைவேற்றி மரணிக்கும் நேரத்தில் கலிமா தய்யிபாவோடு மரணிக்கும் பாக்கியத்தை தருவானாக. உலகில் நிலவும் நோய் நொடிகள், வியாதிகள், விபத்துகள், கடன், கண்ணீர் போன்ற கஷ்டங்கள் இருந்து பாதுகாத்து சலாமத்தான முறையில் வாழ செய்வானாக. கடுமையான கோடை வெப்பத்திலிருந்து பாதுகாத்தருவானாக. ரஹ்மத் என்னும் அருள் மொழியை பொழிய செய்வானாக. தாவரங்கள், கால்நடைகள், பச்சில குழந்தைகளுக்காக அவருடைய ரஹ்மத் என்னும் அருள் மொழியை பிரயோஜனமானதாக பரந்தரக்கூடியதாக அதிக அளவில் பொழிய செய்வானாக. வறட்சி மற்றும் பஞ்சத்தை விட்டு மனித குலத்தை பாதுகாத்திடுவானாக. மருத்துவமனை செலவுகள், பதட்டங்கள், திடீர் மரணங்களை விட்டும் முழு மனித சமுதாயத்தையும் பாதுகாத்திடுவானாக. அவன் ஏவி இருக்கிற விஷயங்களை எடுத்து நடப்பதற்கும் விலக்கி வைத்து ஒதுக்கி இருப்பதற்கும் எல்லாம் தௌஃபீக் செய்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலா தஜிதன்னஹும் அஹரஸன் நாஸி அலா ஹயா. நீங்கள் வாழ்க்கையின் மீது பேராசை கொண்டிருக்கிறீர்கள், இறப்பதற்கு எப்பொழுதுமே நீங்கள் விரும்புவதில்லை என்று அல்லாஹ் கூறுகிறார். இந்த வசனம் குறித்து அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நயவஞ்சகர்கள் தான் மக்களிலேயே உயிர் மீது அதிக பேராசை உடையவர்கள். எப்பவுமே மௌத்தா போகக்கூடாதுன்னு அவன் யோசிப்பான். நயவஞ்சகர்கள், முனாஃபிகீன்கள் அப்படின்னு சொன்னா தன்னுடைய வாழ்நாளே எல்லாத்தையும் நினைச்சுக்கிறோம். இந்த வாழ்க்கை மட்டும்தான் உண்மை, இதற்கு பிறகு எதுவும் இல்லை என்பதை அவர்கள் நினைத்திருப்பார்கள். இணை வைப்பாளர்களை விடவும் யாருதான் ரொம்ப ஆசைப்படுவாங்க? முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள் நீண்ட வாழ்நாள் மீது ஆசைப்படுவார்கள் என்று சொல்கிறார்கள். அடுத்து அவர்களில் ஒருவர் நமக்கு 1000 ஆண்டுகள் வாழ்நாள் தரப்பட வேண்டும் என்று விரும்புவார் என்று அல்லாஹ் கூறுகிறார். அதாவது அந்த யூதர்களில் ஒருவர் 1000 ஆண்டுகள் வாழ வேண்டுமே என்று ஆசைப்படுவார். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது முதல்ல சொல்லிட்டோம். மௌத்தா போயிட்டோம்னு சொன்ன அடுத்து கபரு, வேதனை, நரகம், சொர்க்கம், கேள்வி கணக்கு என்பதெல்லாம் இருக்கிறது. எனவே நாம் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும், மரணித்தால் தான் கேள்வி என்பதாக அவர்கள் நினைப்பார்கள். அல்லாஹ் இங்கே சொல்லுவான், அவ்வாறு 1000 ஆண்டுகள் வாழ்நாள் வழங்கப்படுவது வேதனை இருந்து அவர்களை எப்பவுமே என்ன செய்யாது, தடுக்காது. 1000 இல்ல 2000 வருஷம் வாழ்ந்தாச்சு, முடிவுங்கிறது இல்லாம இல்லை. பிறப்பு என்பது ஸ்டார்டிங்கா இருந்தாலும் இறப்புங்கிறது இருக்கு, அது இல்லாம இருக்கவே இருக்காது. எந்த மனிதனுக்கு மோட்சம் இல்லாமல் இந்த உண்மையா இல்லை. அப்ப அவர்கள் 1000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவது மரணித்து விட்டால் தண்டனை இருக்கிறது என்பதற்காக அவர்கள் வாழ்நாள் நீளமா இருக்க ஆசைப்படுவாங்க. இங்கே எல்லாம் தெளிவுபடுத்துகிறான், 1000 ஆண்டுகள் அல்ல, நீங்கள் எத்தனை 1000 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் வேதனையிலிருந்து என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. இணை வைப்பாளர்கள் இறப்புக்கு பின் ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை நம்புவதே இல்லை. மோதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி அவனுக்கு அந்த அக்கீதாவே கிடையாது, கொள்கையே கிடையாது. நமக்கு இறப்பு அதுதான் நீண்ட வாழ்க்கையினுடைய துவக்கம். இறப்பு தான் என்னங்க, அடுத்து உண்டான நீண்ட வாழ்க்கையினுடைய துவக்கமே மௌத்து தான். அதுக்குதான் நல்லடியார்களுடைய மரணம் அல்லாஹ் தஆலா விரும்புகிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லுவான். ஒரு நல்ல மனித மௌத்தாயிட்டான்னு சொன்னா அவனை கொண்டு இந்த பூமி வருத்தம் அடைகிறது, கபர் சந்தோஷப்படும். நல்ல மனுஷன் என்ன பண்ண வரான்னு சொல்லி கபர் என்ன செய்ய, சந்தோஷப்படும். அதே மாதிரி தீய மனிதன் அப்படின்னு சொன்ன கபர் என்ன செய்ய, மாமாப்பிள்ள வா, என்னுடைய நடவடிக்கை நீ கவனிச்சுக்கிற போற அப்படின்னு சொல்லி அவன் காத்திருக்கிறது அதற்காக வேண்டி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்ப இந்த மரணம் என்பது நம்மை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களுடைய அகீதா, கொள்கை. மரணம் என்பது இறைவனை சந்திப்பதற்குண்டான ஒரு வழி. சந்தோஷப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் நேரத்துல அதெல்லாம் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அவருடைய மகள் ஃபாத்திமா அவர்களும் அழுது கொண்டிருக்கிறார்கள்.
இன்னும் கொஞ்ச நேரத்தில் வஃபாத் நடக்க போகுதுன்னு சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை அருகிலே வருமாறு அழைக்கிறார்கள். கூப்பிட்டு காதுக்குள்ள ஏதோ செய்தி சொல்றாங்க. செய்தி சொன்ன உடனே ஃபாத்திமா அம்மா ரொம்ப கதறி அழுகிறாங்க. எல்லாரும் அவங்க அழுகிறத பார்த்துட்டு எல்லாருமே அழுகிறாங்க. திரும்பவும் கூப்பிட்டாங்க, காமிச்சாங்க. ஃபாத்திமா எல்லாம் மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாய்க்கு பக்கத்துல கொண்டு போய் காதை வச்சு என்னன்னு கேட்டாங்க. இன்னொரு செய்தி சொன்னாங்க. சொன்னபோது ஃபாத்திமா எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சாங்க. சுத்தி இருக்கவங்களுக்கெல்லாம் விளங்கல. முதல்ல அழுந்தது சரி, இப்ப ஏன் சிரிக்கிறாங்கன்னு தெரியலையே. இப்ப ஃபாத்திமா எல்லாம் அவர்கிட்ட கேட்கப்பட்டது, முதல்ல உங்க அத்தா முதல்ல கூப்பிட்டு ஏதோ சொன்னாங்க, ரொம்ப அழுதீங்க, திரும்ப சொல்லும்போது சிரிச்சீங்க. சொன்னாங்க, என்னுடைய தந்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல என்னை அழைச்சு சொன்னாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வஃபாத் ஆயிடுவேன்னு சொன்னாங்க. உங்களுக்கெல்லாம் எப்படி தாங்க முடியல, அது மாதிரி எனக்கு தாங்க முடியல, நான் அழுதுட்டேன். இரண்டாவது என்னை மீண்டும் அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், ஃபாத்திமாவே, இந்த உலகத்துல நான் மௌத்தானதை விட இங்க இருக்கிற எல்லாரையும் விட நீ தான் முதல்ல என்னை சந்திப்பேன். அப்படின்னா என்ன? அடுத்து இங்க இருக்கிறவங்கள நீ தான் மௌத்தானா என்னை வந்து பார்க்க வேண்டாம். அப்ப என்னுடைய துனியா வாழ்க்கை பறிபோகிறது, கணவன் குழந்தைகள் எல்லாம் நிர்கதியாக போகிறார்கள். இதையெல்லாம் அவங்க நினைக்கல. ரசூலை சந்திக்க போகிறோம், என் தந்தையை சந்திக்க போகிறோம், மரணம் ஒரு தடை இல்லை. இந்த சில காலங்கள் தான், கொஞ்ச காலத்துல நீ வந்துட வேண்டாம், சந்தோஷப்பட்டான். இதெல்லாம் நம்ம மரணத்தை நினைக்கணும். மரணம் என்பது என்னுடைய மறுமை வாழ்க்கைக்கு ஒரு வழி. மரணம் ஆயிடுச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ், அப்போ சொர்க்கம் அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதான். இதுதான் மூமின்களுடைய அகீதா. மரணத்துக்கு யார் பயப்படுவா? யார் பயப்படுவாங்க? யார் தன்னுடைய அமல்களை சரி செய்யலையோ, யார் அவருடைய வார்த்தைகளில் வாய்மை இல்லையோ, யாருடைய வியாபாரத்தில் உண்மை இல்லையோ, யாருடைய நடவடிக்கைகளில் அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லையோ, அவங்க மரணத்துக்கு பயப்படுவாங்க. மற்றவங்க என்ன செய்வாங்க? அல்ஹம்துலில்லாஹ், இப்போ மௌத்தா ரெடி, இன்னைக்கு ஓகே அல்ஹம்துலில்லாஹ் என்றுதான் இருப்பார்கள். எனவேதான் மரணத்தில் முகத்தை பார்த்து, சிலருடைய முகங்களை பார்த்து நமக்கு ஆசை வருகிறது. இப்படியெல்லாம் நம்ம மௌத்தா போகணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். சில பேருடைய முகத்தை பார்த்துட்டு அவர்களுடைய நிலைகளை பார்த்து ஒளிமயமாக, அது அப்படியே பூரணமாக ஜோதியாக இருப்பதை பார்த்து விட்டு நமக்கு உள்ளத்திலே ஆசை வருகிறது. எல்லாம் மரணிக்கும் போது இப்படி எங்களுக்கு மரணத்தை கொடுன்னு சொல்லி மனசுக்குள்ள கேட்கிறோமா இல்லையா? சில பேருடைய ஜனாசாவை பார்த்தோம்னா நமக்கு பயமாக இருக்கும். கை காலெல்லாம் தூக்கி அலங்கோலமான நிலையில அப்படியே நின்று போய் மரணிச்ச ஜனாசாக்கள்லாம் இருக்கு. கை காலெல்லாம் என்ன செய்யும்? இப்படி எல்லாம் தூக்குன மாதிரியே மோதாயிரும். அதை எடுத்து கீழே வச்சு அவர்களை ஆசுவாசப்படுத்தி ஜனாசாவை சரி செய்வதற்கு அவர் பக்கத்தில் ஆட்கள் இல்லை. அந்த அளவுக்கு தான் ஜனாசாக்கள் நடந்திருக்கிறது. அப்படியெல்லாம் இல்லாமல் நாம மனதில் நினைக்க வேண்டியது என்ன? மரணம் என்பது இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். ஏன் அவங்களுக்கு ஜனாசா என்பது, இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு ஜனாசா என்பது அதனுடைய சாப்டர் க்ளோஸ், எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனாலதான் அவருடைய வீட்டில் இருந்து அந்த தகனம் செய்கிற இடம் வரைக்கும் செல்லக்கூடிய அந்த இறுதி பயணம் சொல்றாங்கல்ல, பல லட்சம் செலவழியா, பல லட்சம் கதவாங்க, உருவாங்க, அழுவாங்க. இஸ்லாத்தில் அதுக்கெல்லாம் அனுமதி இல்லை. எவ்வளவு பிரியமான நெருக்கமான உறவாக இருந்தாலும் வெடிச்சு அழுவதற்கோ நெஞ்சில் அழைத்துக் கொண்டு ஒப்பாரி வைப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. சில விசும்பல்கள் சத்தம் வராமல் விசும்புவதற்கு தான் அனுமதியை தவிர ஒப்பாரி வைக்கிறதுக்கு அனுமதி இல்லை. அவங்க என்ன செய்வாங்க? அழுகிறது அதிகமா செய்வாங்க, ஆர்ப்பாட்டம் பண்றது அதிகமா பண்ணுவாங்க. தெரியுமா? எங்க அவங்க மோதா இறந்து போகும்போது 10 லட்சம் ரூபாய் செலவழிச்சுவியா? எதுக்கு? கொண்டு போய் போட்டு அடக்கம் பண்றது 10 லட்சம் ரூபாய். இது எதையுமே இஸ்லாம் விரும்பவில்லை. எந்த சத்தமும் இல்லை. எவ்வளவு முக்கியமான உறவாக இருந்தாலும் இறந்த இடத்திலிருந்து அடக்கம் செய்யப்படும் இடம் வரைக்கும் எந்த சத்தமும் இல்லாமல் கலிமாவோடு போகிறோம். கலிமா ஷஹாதா. இந்த ஒரு விஷயம் தான் இஸ்லாம் காட்டக்கூடிய மிக அற்புதமான வழி. அதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது? யார் இறந்தாலும் யார் இருந்தாலும் நம்மை நடத்துவது அல்லாஹ். நம்முடைய நடத்துவது, நம்முடைய வாழ்க்கையை செலுத்துவது அல்லாஹ் தான் என்ற உள்ளம், என்ற எண்ணம் மட்டும் நமக்கு இருந்தால் மௌத்தா போறதுக்கு நம்மளும் பயப்பட மாட்டோம். நம்ம மௌத்தா போனா யாரும் வருத்தப்பட மாட்டோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட தௌஃபீகை நமக்கு தருவானாக. நம்முடைய இறப்புகளை அவனுக்கு பொருத்தமானதாக எல்லாம் முடித்து வைப்பானாக. குறிப்பாக
ஈமாவோடு மரணிக்கும் பாக்கியத்தை, வாழ்க்கையில் தொழுகையில் கடன் இல்லாமல் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.